அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வித் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 5th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்பூர் சதி வழக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போன வீடியோ நம்ம பார்த்திருப்போம். எதுக்காக அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பீப்புள்ஸ் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதா. சோ அதுல சில பேர் வந்து யாரெல்லாம் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க, யாரெல்லாம் வந்து வெளிவிட்டிருப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ரைட்? சோ அதுதான் வந்து கான்பூர் சதி வழக்கு கீழே வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீரட் சதி வழக்கு. அதுல சிங்காரவேலுடைய பங்கெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே போன வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோஸ் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீரட் சதி வழக்கு பார்க்கலாம். இப்போ மீரட் சதி வழக்கு எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1929. சோ இந்த லெசனே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக என்னென்ன புரட்சிகளும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கறத இந்த லெசன். ஓகேங்களா? சோ இப்ப இதுல என்னென்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு சதி வழக்குகளா இருந்திருக்கும். சோ மொத்தமா சதி வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு 4th லெசன்ல பார்த்திருப்போம். அதோட டெப்த் தான் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ரைட்? அப்ப இந்த மீரட் சதி வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப ஒரு ஜஸ்டா ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிசம் வந்து அதிகமா வளர்ந்துட்டே இருந்த ஒரு காலகட்டம். சோ கம்யூனிஸ்ட் வந்து இவங்களால அழிக்க முடியவே இல்லை. இவங்களால வந்து பிரிட்டிஷர்ஸால வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியல, அவங்க கிட்ட இருந்து அதை விளக்கவும் முடியல. இந்த பீரியட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்யூனிசம் பரவிட்டே போகுது. அப்ப கம்யூனிஸ்டோட சித்தாந்தங்களும் அவங்களுடைய வேள்விகளும் வந்து மக்களுக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கு. இதை வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு விஷயம். அப்ப யாரெல்லாம் வந்து கம்யூனிஸ்டா அவங்களுக்கு தெரியுறாங்களோ எல்லாத்தையுமே வந்து பிடிச்ச ஜெயில போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். கைதி நடவடிக்கைகள் நடந்துட்டு இருந்துச்சு. விசாரணைகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு கேலி குத்துகள் இருந்திருக்கும். சோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சதி வழக்குகள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்துச்சு. கம்யூனிசம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு. சோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போறது மீரட் சதி வழக்கு. சரிங்களா? இந்த மீரட் சதி வழக்குலயுமே இதான் நடந்துச்சு. கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத விஷயம். ஓகே? சோ இதுல டெப்தா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 1929ல மீரட் சதி வழக்கு தான் அப்படிங்கிறது ஆங்கிலேய அரசால் தொடுக்கப்பட்ட அனைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்குகளிலும் பெரிதும் புகழ் பெற்றது. என்ன ரீசன் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் வந்து அதை ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். கம்யூனிஸ்ட் பேசுறாங்களையும் அவங்களோட சித்தாந்தங்களை பரப்புறதையும் வந்து ஜெயில பிடிச்சு போட்டிருந்தாங்க அப்படிங்கறதுதான். இந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா, தேச தலைவர்கள் பலர் போய் என்ன பண்ணிருப்பாங்க, ஜெயில யாரெல்லாம் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையுமே போய் விசாரிச்சு வந்திருப்பாங்க. சோ இது மூலியமா கம்யூனிசம் எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 1920களோட பிற்பகுதியில ஏராளமான தொழிலாளர் எழுச்சிகள் கண்டது. ஓகேங்களா? சோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம், இடதுசாரிகள் வலதுசாரிகள் 10 வருஷம் விடுதலை 2 மூவி பத்தி கூட சொல்லியிருப்போம் இல்லையா? சோ அதுல ஃபுல்லாவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கம்யூனிசம் பத்தி தான் பெருசா பேசியிருப்பாங்க. அதுல தொழிலாளர் சங்கங்கள் அப்படிங்கிறது பெருசா உருவாயிருக்கும். விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கோரிக்கைகள் அதிகமா இருந்திருக்கும். அப்போ இந்த தொழிலாளர்களுடைய எழுச்சிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிற்பகுதியில ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு. அது வரைக்கும் இவங்களுக்காக சில சங்கங்கள் இருந்திருக்காது. சங்கங்கள் அதிகமா உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மேல்தட்டு மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை மட்டுமே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. சாமானியர்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறது எடுத்துரைச்சிருக்க முடியாது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அப்பதான் வந்து இந்த தொழிலாளர் எழுச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த நிலையின்மை காலம் அப்படிங்கிறது மாபெரும் பொருளாதார மந்த நிலையுடைய சகாப்தம் வரைக்கும் நீண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. which is 1929ல இருந்து 1939 வரைக்கும். சோ நம்ம பார்த்திருக்கோம் 1929ல இருந்து பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருக்கோம். ரைட்? சோ இது அப்படியே வந்து நீங்க எக்கனாமிக்ஸ் கொலையை வந்து வச்சு பார்க்கலாம். ஓகே? சோ அது மூலமா தான் நம்ம வந்து பிளானிங் கமிஷன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இதோட எண்ட்ல அப்ப நம்மளுடைய வறட்சி பஞ்சம் இதெல்லாத்தையும் எப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாம தான் நம்ம பிளானிங் கமிஷன் அப்படிங்கறத 1950ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ அது வேற, அது அடுத்த டிபார்ட்மெண்ட். அப்ப இந்த பொருளாதார மந்தநிலையோட சகாப்தம் வரைக்கும் அது நீண்டுச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தொழிற்சங்க நடவடிக்கைகள் பரப்பல நகர்ப்புறங்களுக்கு பரவி தொழிலாளர் வேலை நிறுத்தங்களையும் ஏற்படுத்துச்சு. சோ இந்த காலகட்டம் முழுவதுமே உழைப்பாளி வர்க்கத்தை ஒருங்கிணைப்பதில் கம்யூனிஸ்டுகள் முக்கிய பங்கு வகிச்சாங்க. சோ அப்ப அவங்களுடைய திங்கிங்கே என்னவா இருந்துச்சு, அவங்களுடைய நோக்கமே என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழிற்சங்கங்களை உருவாக்கணும், விவசாயிகளுக்கு அதிகமா வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தொழிற்சங்கங்களும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த காலகட்டம் முழுவதுமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தொழிலாளர்களின் நலன் அப்படிங்கறதா இவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருந்தது. ஓகேங்களா? 1927ஆம் ஆண்டு பிப்ரவரியிலும் செப்டம்பரிலும் நடைபெற்ற கோரக்பூர் ரயில்வே பணி நிலையம். சோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் அவங்களுடைய அவங்களுடைய உரிமைகளை வந்து வாங்கி தரதுக்காக முயன்றாங்க. அந்த உரிமைகளை வாங்கி தரணும் அப்படின்னு நினைச்சோம்னா வேலை நிறுத்தங்கள் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ ஸ்ட்ரைக் பண்ணும்போது மட்டும்தான் இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதே வந்து முதலாளிகளுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால அதிகமா வேலை நிறுத்தங்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்ப 1927ல பிப்ரவரியிலும் செப்டம்பர்லயும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோரக்பூர்ல ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம் நடந்துச்சு. 1928ல ஜான்வரி ஜூலைல வந்து லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம் நடந்துச்சு. அதே மாதிரி 1928ல கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் நடந்துச்சு. 29ல வங்காளத்துடைய சணல் ஆலைகள் நடைபெற்ற பல்வேறு வேலைநிறுத்தங்கள் நடந்துச்சு. 1928 அகைன் ஜூலைல திருச்சிராப்பள்ளியில பொன்மலை பணிமனை. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாட்டுல. இது வந்து ஆல் ஓவர் இந்தியால, இது வந்து தமிழ்நாட்டுல.
திருச்சியில வந்து பொன்மலை பனிமலையில வேலைநிறுத்தம் நடந்திருக்கும். தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் பனிமலையினுடைய நடைபெற்ற தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் நடந்திருக்கும். 1928 ஏப்ரல்ல பம்பாயில் நடந்தேறிய ஜவுளி தொழிலாளர் வேலைநிறுத்தம். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி எல்லாமே ஸ்ட்ரைக்ஸ் தாங்க. ஸ்ட்ரைக்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய உரிமைகளை சொல்றதுக்காகவும் இவங்களுடைய தேவைகளை மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தந்த இடங்கள் எல்லாமே வந்து வேலைநிறுத்தங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங். அப்ப இதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க எடுத்து சொல்றதுக்காகவும் அதுக்கு வந்து உங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு பேக் போனா நம்ம இருப்போம் அப்படிங்கறத இந்த கம்யூனிஸ்டோட ஒரு ஒர்க்காவே இருந்துச்சு. அப்ப இதை பார்த்து அரசு எப்படி ஒடுக்குமுறைக்கு கையாண்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன பண்ணாலும் அதை அப்போஸ் பண்ணும் அப்படிங்கறதும் அதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒடுக்குமுறைகளை வந்து பின்பற்றுறதும் அப்படிங்கறதா இருந்துச்சு. அப்ப இன்னும் என்ன ஒடுக்குமுறைகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வேலைநிறுத்தங்களுடைய அலையால கம்யூனிஸ்ட் செயல்பாடுகள் எல்லா பக்கமே பரவுச்சு. இது வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சு. எதனால அப்படின்னா இவங்களுடைய கோரிக்கைகள் வலுத்துட்டே போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அப்ப 1928 தொழில் தகராறுகள் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அகைன் இதுவும் அதே மாதிரிதான் நம்ம வந்து அந்த ரவுலட் சட்டத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இந்தியர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் அப்படிங்கறத 1915 கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோமா அதே மாதிரிதான் எதுவுமே பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது பேர்ல இருக்கும். ஆனா இது வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையான சட்டங்களா தான் இவங்களுக்கு இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம தான் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ரெண்டு சட்டங்களுமே பொதுவா பொதுமக்கள் உரிமைகளை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை அடக்குவதற்கும் உரிய அதிகாரங்களை அரசுக்கு அளிப்பதாக விளங்கியது. இவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் அவங்களுடைய உரிமைகளை கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ அவங்கள வந்து அடக்குமுறைகள் மூலியமாவும் இவங்களுக்கான அதிகாரங்களை கொடுத்துச்சு. ஓகேங்களா? அப்ப தொழிலாளர்கள் விவசாயிகள் மத்தியில வலுவான கம்யூனிஸ்ட் செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து நிலவிட்டே இருந்துச்சு. இந்த பார்த்த அரசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களோட சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு அப்படிங்கக்கூடிய கவலை அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. எப்படியாவது ஒருத்தங்களை இவங்களை வந்து முடக்கியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்திலயுமே வந்து கவர்மெண்ட் இருந்துச்சு. புரட்சிகர தேசியவாத இயக்கத்தை தொடைத்தெறிய தீர்மானித்த அரசு பல்வேறு ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை இயக்கியது. ஓகேங்களா? என்ன பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு வேலை இவங்களை நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை இறங்குது. அப்படி பார்த்தோம்னா பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனா இங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய பகுதிகளில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 32 முன்னோடி செயல்பாட்டர்களை கைது செய்தது. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீரட் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கான்பூர் சதி வழக்கம் அப்படிதான் குறிப்பிட்ட தலைவர்களை கைது செஞ்சாங்க. மீரட் சதி வழக்கம் பார்த்தோம் அப்படின்னா 32 முன்னோடி செயல்பாட்டர்களை கைது செஞ்சிருப்பாங்க. இவங்க எதை சார்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட். ஆனா பேசிக்கா அவங்க கம்யூனிஸ்ட் சார்ந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவங்க எல்லாருமே தொழிற்சாலைகளுக்கான அவங்க தொழிற்சங்கங்களுக்கான முன்னோடிகளா தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது பின்னாடி தெரிஞ்சுக்கும். இதுல ஐஎன்சி சார்ந்தவங்களுமே இருந்திருப்பாங்க அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே. ஓகேங்களா? அப்ப இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சியோட உறுப்பினர்களா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்கள பெரும்பாலும் தொழிற்சங்க செயல்பாட்டாளர்களா இருந்தாங்க. அதுல குறைஞ்சபட்சம் 8 பேராவது ஐஎன்சியை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அப்ப இந்தியாவில கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து கட்டியமைக்குவதற்கு பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட பிலிப் ஸ்டாஃபோர்ட். நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவை மட்டும் இல்லாம பிரிட்டன்ல இருக்கக்கூடியவங்களும் இதுல சார்ந்தவங்களா இருந்தாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு எல்லாத்துக்குமே வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்படி யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிலிப் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. பிலிப் ஸ்பாட், பான்ராட்லி, லெஸ்டர் ஹட்சன்ஸ். இவங்க எல்லாருமே வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டானிய கம்யூனிஸ்டுகள். ஓகேங்களா? இவங்களுமே வந்து கைது செய்யப்படுறாங்க. கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை போன்று இவர்களும் இந்திய தண்டனை சட்டம் 121A முதலே பார்த்திருப்போம். ரெண்டுமே வந்து அரசு நடவடிக்கை மட்டும்தான். ஓகேங்களா? கைது நடவடிக்கை தான். இவங்களுமே எந்த சட்டத்தின் கீழே கொண்டு வந்துப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐபிசி 121A இந்த சட்டத்தின் கீழே தான் இவங்களுமே வந்து தண்டனை வழங்கப்பட்டிருப்பாங்க. அப்போ கைது செய்யப்பட்ட 32 தலைவர்களுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மீரட்டுக்கும் மீரட் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்ததுதான். அப்ப மீரட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படிங்கறதுதான். கால நிர்வாகத்தினால் நிலை குலைவிக்கும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சப்வர்சிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கப்பட்ட புத்தகங்கள், கடிதங்கள் போன்ற கணிசமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான சாட்சியங்களாக ஒப்படைக்கப்பட்டுச்சு. அவங்களே எழுதின ஒரு புத்தகம். அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு அப்போசிவா தான் எழுதியிருப்பாங்க. அதை வந்து சாட்சியங்களா வச்சு கொண்டு வந்து இவங்களுக்கு அப்போசிவா வந்து இதெல்லாம் இவங்க செஞ்ச குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியங்களா வைக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதுல என்னன்னு பார்க்கணும், கான்பூர் சதி வழக்கு மாதிரி இதுலயுமே வந்து அரசு கைது நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐபிசி செக்ஷன் 121A கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கும் சொல்லி தொழில் தகராறுகள் சட்டம். இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு 1928 தொழில் தகராறுகள் சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. தொழிற்சாலைகள் சட்டம் அப்படிங்கிறதும் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாதுகாப்பு மசோதாவா இருக்காது. அதுக்கு அப்போசிவா இவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்களா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த விசாரணை என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீரட்ல இருந்துச்சு. அதனாலதான் இது மீரட் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மீரட்ல நடக்கிறது மூலமா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே பாம்பே அந்த ஏரியால கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அப்ப மீரட்ல இருக்கனால நடுவர்களுடைய ஒரு அனுதாபமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்தாங்க. சரிங்களா?
சோ விசாரணை தண்டனை. இப்ப இவங்களை யாரெல்லாம் வந்து விசாரிச்சிருப்பாங்க, சோ என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறது இதுல பார்க்கலாம். சோ இந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்யூனிஸ்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அவங்க மூலியமா தான் வந்து புரட்சி வருது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு நோக்கமா இருந்துச்சு. அப்ப அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒருங்கிணைப்பதற்காகவும் ஒரு குழுக்கள் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க, பாதுகாப்பு குழுக்கள். சரிங்களா? தேசிய மீரட் சிறைவாசிகளுடைய பாதுகாப்பு குழு அப்படின்னு. ஏன்னா 32 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா, சோ ஜெயில இருக்காங்க, அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு குழு உருவாக்குறாங்க. இதுல யாரு லாயர்ஸா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, KF நாரிமன் அப்படிங்கிறவரும் MC சுக்லா அப்படிங்கிறவங்க தான். இவங்க 2 பேர் தான் இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. இதுல முக்கியமான தலைவர்கள் எல்லாமே போய் அவங்கள பாத்திருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேருவும். இவங்க 2 பேருமே போய் யார் மேலாம் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்கள பாத்திருப்பாங்க. இது மூலியமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்களை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு டைரக்டாவே அவங்களுக்காக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அவங்களுக்கான ஒரு எதிர்ப்பு. இது மூலியமா எந்த அளவுக்கு தேசம் பரவி இருக்கு, அந்த தேசத்துல கம்யூனிசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1929 நடைபெற்ற கைது நடவடிக்கைகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வழங்குச்சு. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1933 ஜனவரி 16ல ஒரு மீரட் அமர்வு நடந்திருக்கும், மீரட் செஷன் நடந்திருக்கும். அந்த செஷன்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடுமையான தீர்ப்பு வழங்குச்சு. அப்ப அதுல 27 பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. சோ விசாரணையின் போது கம்யூனிஸ்டுகள் அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கியதன் மூலமாக தங்கள் தரப்பை தங்களுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்திக் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு விசாரிச்சிருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனாலுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எண்ட் ஆஃப் தி டே 27 பேர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள நாடு கடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப என்ன சொல்றாங்க, சோ கம்யூனிசம் எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படிங்கறத ஒரு விஷயமா எடுத்துட்டு அவங்களோட சித்தாந்தங்களை வச்சு இவங்களுக்கான ஒரு பரப்புரை செய்யக்கூடிய ஒரு மேடைகளுக்காகவும் இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப பிரச்சார மேடையாவும் பரப்புரை செஞ்சுக்கிட்டாங்க. செய்தித்தாள்களை பரவலாக வெளியாகி வந்து லட்சக்கணக்கான மக்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் குறித்தும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள செயல்பாடுகள் குறித்தும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கறத பட்டி தொட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் கம்யூனிசம் பரவ ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரைக்குமே நம்மள ஒரு கம்யூனிசம் இருந்து பிரிக்க முடியாத ஒரு இடத்துக்கு மாத்தினது அப்படிங்கிறதுக்கான விதை வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1928ல இருந்தே இருக்கு, கான்பூர் சதி வழக்குல இருந்தே இருக்கு. சோ போல்ஷிக்குகள் காலத்துல இருந்தே கம்யூனிசம் வந்து பரவி இருக்கும். சோ தாஷ்கனுக்கு அப்புறமா இந்தியாவில வந்து பரவன ஒரு விஷயம். சரிங்களா? சோ அப்படிதான் வந்து கம்யூனிசம் மக்களுக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. அப்ப தீர்ப்புக்கு எதிராக கிளர்ச்சிகள் வெடிக்குது. ஏன் 27 பேர் தண்டிக்கிறாங்க, சோ என்ன விசாரணைகள் நடத்தினாலும் இவங்களுக்கு எதிராக தான் எல்லாமே நடக்குது, அதனால கிளர்ச்சிகள் நிறைய வெடிக்குது. இங்கிலாந்து நாட்டில் 3 பேருமே வந்து அதுல குற்றம் சாட்டப்பட்டிருப்பாங்க. அதுல 3 பேர் இருப்பாங்களா, ஸ்வாஃபோர்டும், சோ இங்க இருக்கக்கூடிய பிரான்பெட்லியும், லெஸ்டர் ஹட்சின்சன்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ இவங்களுக்காகவும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது இன்டர்நேஷனல் லெவல்ல பரவுது. சோ இந்த மாதிரியான மக்களை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோமன் ரோலன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சோ இந்த மாதிரியான மக்களும் வந்து இவங்களுக்காக ஆதரவா இருந்திருப்பாங்க. இதுல வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு பெரிய விஷயமா போக ஆரம்பிச்சிருச்சு, எல்லா சைடும் சப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால 1933ல இதோட தண்டனை வந்து கம்மியாகவே ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஏன்னா நாடு முழுவதும் பரவப்படுது, எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால இந்த தண்டனைகள் வந்து குறைக்கப்படுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் மீரட் சதி வழக்கு. இதுவுமே வந்து கம்யூனிஸ்டோட அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களுடைய கைது நடவடிக்கைகள், அவங்களுக்காக சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு அப்போசிவா இவங்களே வந்து பேசுறாங்க. சோ இதுல வந்து புகழ்பெற்ற தலைவர்கள், லாயர்ஸ் வந்து அவங்களுக்காக சொல்லி வாதாடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1933 வரைக்கும் இது லாப்ஸ் ஆகுது. சோ அந்த டைம்ல உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. நாடு முழுவதும் பரவன ஒரு நிலையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய தண்டனைகள் குறைக்கப்படுது. இதுதான் வந்து மீரட் சதி வழக்கு. ஓகேங்களா? அடுத்தது பகத்சிங்கும் கல்பனா தத்தும். சோ பகத்சிங்கும் கல்பனா தத்தும் எந்த அளவுக்கு முக்கியமானவங்களா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சோ பகத்சிங் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ வந்து குண்டு வீச்சுல தான் வந்து பகத்சிங் ரொம்ப பெருமை பெற்றிருப்பாரு, ரொம்ப புகழ் பெற்றிருப்பாரு. சோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாம ஒரு சட்டமன்றத்தின் மேல குண்டு வீசியிருப்பாரு, அதனால எந்த உயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்காது. என்ன ஒரு ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்தேற வேண்டியதா இருந்துச்சு. சோ அதுக்கான ஒரு எச்சரிக்கையை அவர் பண்ணிருப்பாரு. சோ பகத்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியுற முதல் விஷயம் இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ங்கிறத தாண்டி புரட்சியாளர்கள் இவங்க எல்லாருமே. மிதவாதிகள், தீவிரவாதிகள் தாண்டி இவங்க புரட்சியாளர்கள் கீழே வர ஆரம்பிப்பாங்க. ஓகே, சோ இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க நாட்டுக்காக சொல்லிட்டு இவங்களும் சில சபைகள் உருவாக்கி இருப்பாங்க, அந்த சங்கங்கள் இவங்களும் உறுப்பினராக இருந்திருப்பாங்க, அதுல தலைவராக இருந்திருப்பாங்க. அதை பத்தி தான் இதில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப தேசியவாதத்தோட ஒரு ஒப்பற்ற நிலையை பகத்சிங் வந்து பிரதிநிதிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் சாகக்கூடிய முதல் நிமிஷம் வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தை படிச்சுதான் போயிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இவர் தான் வந்து ஒரு புரட்சியை தூண்டியிருப்பாரு, என்னோட இந்த சுதந்திரோட மூச்சு வந்து தான் நின்றுக்க போகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் இவர் தான் சொல்லியிருப்பாரு. தூக்கு தண்டனையிலையும் தூக்கு மேடையிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய சுதந்திர தாகத்தை வந்து இவர் குறைச்சு
படிச்சிருக்கவே மாட்டாருங்கிறதுல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ இவருடைய புரட்சிகர தேசியவாத நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரு தனித்த வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த விடுதலை இயக்கத்தினுடைய லட்சியங்களுக்காக பெரிதும் பாராட்டப்படுகிறது. சோ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதான் இந்த பகத்சிங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? சோ இவங்களை பத்தி ஒரு ஹிஸ்டரி கொடுத்திருப்பாங்க. அவங்களோட அப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு, சோ எங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல லயல்பூர் மாவட்டம். சோ அப்ப வந்து எல்லாமே ஒட்டுக்காதான் இருந்துச்சு. அந்த இடத்துல பிறந்திருப்பாரு 1907 ஜான்வாலா அப்படிங்கிற இடத்துல. 1907 செப்டம்பர் 28 பிறந்தார் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க அப்பா இவங்க குடும்பமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேசத்துக்காக போராட்டங்களா தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சுதந்திர போராட்டக்காரங்களா தான் இருந்திருப்பாங்க. அப்போ பகத்சிங்கோட 14வது வயசுல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. சோ இதெல்லாம் தான் இவர் பார்த்து வளர்றாரு. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ஒரு குட்டிகள் உதம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருந்திருப்பாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவர் வளர்ந்து போய் அங்க இருக்கக்கூடிய சாமியர்ஸ் கொண்டிருப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போமா? ஜெனரல் டயரை கொண்டிருப்பாரு அப்படிங்கறத பார்த்திருப்போமா? அதே மாதிரிதான் பகத்சிங்கும் இவருடைய 14வது வயசுல இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. சோ இதை பார்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நவ்ஜவான் பாரத் சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலயும் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்புகளையும் இவரே போய் ஜாயின் பண்ணிக்கிறார். சுதந்திரத்துக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓகே அதுக்காக வந்து இவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இரண்டாவது அமைப்பின் இதோட, அதாவது நவ்ஜன் பாரத் சபா, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன், இது எல்லாத்தையும் தாண்டி இரண்டாவது அமைப்பு சச்சின் சன்யோல், ஜோகேஷ் சாட்டர்ஜி இவங்களால தோற்றுவிக்கப்படுது. ஓகேங்களா? செப்டம்பர்ல 1928 இதை தொடர்ந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. சோ ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் தான் முதல்லயே இருக்கு, ரைட்? சோ இதுல வந்து சோசியலிசம் அப்படிங்கறத மட்டும் இவர் உருவாக்குறாரு. அப்ப சோசியலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன், ஓகேங்களா, ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கக்கூடிய உருவாக்குறாங்க. இந்த இடத்துல வந்து யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பகத்சிங்காலையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸாலையும் வந்து இது வந்து உருவாக்கப்படுது. சோ இந்த அமைப்புக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட பெயர் மாற்றம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம கருத்துக்களையுமே வந்து இவங்களுடைய மாற்றம் கொண்டு வராங்க. சோ 1917 ரஷ்யாவில் நடந்தேறிய அக்டோபர் புரட்சியும் சோசியலிச சித்தாந்தங்களும் இந்த புரட்சியாளருடைய பெரிய செல்வாக்கை ஏற்படுத்துது. அதனாலதான் இவங்களுடைய அமைப்பிலும் வந்து இந்த சோசியலிச கருத்துக்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறதுனாலதான் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. சந்திரசேகர் ஆசாத், சிவராம் ராஜகுரு, சுகதேவ் தாபர் ஆகியோருடன் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷனுடைய தலைவர்கள் ஒருவராக பகத்சிங் விளங்குறாரு. சோ இவங்க தான் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் பின்னாடி இந்த குண்டு வீசுறதுக்கும் தத் இவங்களோட சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப மக்களுக்கான தேவையான ஒரு அவங்களோட சித்தாந்தங்களை பரப்புறதுக்காகவும் இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுடைய குண்டு வீச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ முதல்ல சொல்லியிருப்போம் 1929 ஏப்ரல் 8 வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, மத்திய சட்டமன்றத்துல வந்து குண்டு வீசியிருப்பாங்க. ஆனா அதுல மக்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளா இருந்திருக்கும். அந்த நாளை தேர்ந்தெடுத்து இவங்க வேணும்னே வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க, குண்டு வீசியிருப்பாங்க. சோ மசோதாவை தடுக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையா வந்து இவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறதுதான். ஆங்கிலேயருடைய கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிரான ஒரு போராட்ட செயலாக இந்த இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொழிலாளர் வர்க்கத்திற்கு முற்றிலும் எதிரான ஒரு சட்டத்தை வந்து சட்டமன்றத்துல நிறைவேற்றுவாங்க. சோ அதை வந்து அப்போஸ் பண்றதுக்காக தான் இந்த குண்டு வீச்சு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கும். சரிங்களா? சோ அதற்கான தொழில் தகராறுகள் மசோதாவை அறிமுகப்படுத்துறதுனாலதான் இவங்க வந்து இந்த குண்டு வீச்சுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இது மூலியமா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது அடுத்ததுல இருந்து என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, லாகூர் சதி வழக்கு. சோ இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப வரைக்கும் பகத்சிங்கோட குண்டு வீச்சு வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? சோ இதுல இந்த ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கறதா. இந்த புக் யாரால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ இது மட்டும் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சோ யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பகத்சிங். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவே நம்மளுக்கு வந்திருக்கு. அதையும் நம்ம இதுல பார்த்துக்கலாம். சோ அடுத்த வீடியோல இருந்து லாகூர் சதி வழக்குல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.